வெல்கம் பேக் டு கிரிக்குரல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு மிகப்பெரிய அப்பாலஜி கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் இதுக்காக நான் வந்து தள்ளி போட்டுகிட்டே போனேன், பண்ணவே இல்லை. ப்ரோ இதை போடுங்க ப்ரோ, டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க. அதுக்கு ஒரு அப்பாலஜி. நெக்ஸ்ட் திங் வந்து ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நான் வந்து இந்த வீடியோ என்னைக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல, என்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து நான் இந்த வருஷம் பிறந்து எடுக்கிற வீடியோ, அதனால் இதில் உங்களுக்கு நான் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். அப்புறம் அஃப்கோர்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். கேமராமேன் வந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம கேமராவை டச் பண்ணுறான். ஸோ அதனால் 2 பேருக்குமே ஒரு கேப் விட்டு போய் ஒரு டச் இல்லாமல் இருக்குது. இந்த வருஷத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு டாப்பிக்கோடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் என்ன டாப்பிக்கான என்ன தம்ப்நெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேட்டிங் விளையாடும் போது இது வந்து 1.5 வருஷமாக நீங்கள் கேட்குற ஒரு டாபிக், நான் போடாமே இருந்துகிட்டே இருந்தேன். என்ன டாபிக்னா, நான் கிரிப்பை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வேணால் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னா உங்கள் ரைட் ஹேண்ட், அதாவது உங்கள் பாட்டம் ஹேண்ட் லூஸாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்டை நீங்கள் லூஸாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இது வந்து உங்களுக்கு புரட்டி போட்ட மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக அது தெரியாது நமக்கு. நம்ம ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக ரைட் ஹேண்டை நல்லா பலமாக பிடிச்சிருப்போம், தூக்கி தூக்கி அடிச்சிருப்போம். ஸோ இவன் என்ன எல்லாத்தையுமே டோட்டலாக ஆப்போசிட்டாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகியிருப்பீங்க. அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நான் எப்படி பாட்டம் ஹேண்ட் டைட்டாக பிடிக்கலன்னா என்னால் எப்படி சிக்ஸர் அடிக்க முடியும், நீங்கள் எதுக்காக வந்து பாட்டம் ஹேண்டை லூஸாக பிடிக்க சொல்கிறீங்க, இதனால் என் சிக்ஸர் அடிக்கிற கெப்பாசிட்டி குறையுமா, என்னால் அடிக்க முடியாமல் போகுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு இந்த வீடியோவில் ஒரு பதில் சொல்ல போகிறேன். டெஃபினட்டாக இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு சேஞ்சை கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து பார்த்துடலாம், ஏன் வந்து நீங்கள் லூஸாக பிடிக்கணும், ஏன் டைட்டாக பிடிக்கக்கூடாதுங்கிறதையும் பார்த்துடலாம். டைட்டாக பிடிச்சா என்ன, தப்பா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கக்கூடிய டாப் ஹேண்டை டைட்டாக பிடிக்கணும், பாட்டம் ஹேண்டை லூஸாக பிடிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் கேட்ட கேள்வி என்னங்கிறத நான் முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ அதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டம் ஹேண்ட் டைட்டாக பிடிக்கலாமா வேணாமா, என்னால் சிக்ஸ் அடிக்க முடியல, இல்லை நான் வந்து ஒரு டெத் ஓவர் ஆடிட்டு இருக்கேன், நான் பாட்டம் ஹேண்ட் டைட்டாக பிடிக்கலாமா வேண்டாமான்னு கேட்குறீங்க. பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக பிடிக்கலாம். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்படி தான் பண்ணணும், அது வந்து மெடிக்கல் மாதிரி கிடையாது. இப்படி தான் பண்ணணும், இல்லைனா தப்பாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. உங்களோட ஃப்ரீடம்க்கு நீங்கள் எப்படி வேணால் விளையாடலாம், யாருமே உங்களை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு பாட்டம் ஹேண்ட் டைட்டாக பிடிக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக பிடிச்சிட்டு போய் விளாசுங்க. அதை விட்டுட்டு வந்து நம்ம லூஸாக பிடிக்க சொல்லி தான் பரத் ப்ரோ சொல்லியிருக்காரு, எல்லாருமே அதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லூஸாக பிடிச்சிட்டு போய் அவுட் ஆகுறத விட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சி ஒரு 2-3 சிக்ஸர் அடிச்சுட்டு அவுட் ஆனீங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். அதனால் வந்து டைட்டாக பிடிங்க, ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் சொல்கிற டிப்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. ஒர்க் அவுட் ஆகலை, நீங்கள் நார்மலாக பண்ணுறதே நல்லா இருக்குன்னா அதே பண்ணுங்கள். பட் அப்போ ஏன் எல்லாருமே வந்து இப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷேன் வாட்சன் ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா ஷேன் வாட்சன் பேசின ஒரு வீடியோ ரீசெண்டாக பார்த்துருந்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இஷ்யூ பற்றி பேசும்பொழுது பொதுவாக இந்த பாட்டம் ஹேண்ட் டைட்டாக பிடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, டைட்டாக பிடிக்கலாம், ஆனால் விரலை மட்டும் டைட்டாக பிடிக்கலாங்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உள்ளங்கையை வந்து பேட்டில் படவே கூடாது, விரலை மட்டும் டைட்டாக பிடிக்கணும். லைக் இந்த மாதிரி விரலை மட்டும் டைட்டாக பிடிச்சிட்டு அடித்தாலே போதும், உங்களுக்கு பவர் ஹிட்டிங் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேன் வாட்சன் சொல்கிறாரு. ஏன் வந்து விரலை மட்டும் டைட்டாக பிடிக்கலாம், ஃபுல் கையை டைட்டாக பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி லூஸாக பிடிச்சா மட்டும்தான் உங்களால் 360 டிகிரிக்கு விளையாட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கல்லி கிரிக்கெட்டில் விளையாடுற பையன் நல்லா உள்ளங்கையெல்லாம் பிடிச்சி நல்லா டைட்டாக ஒரு பேட்டை பிடிச்சிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து சிக்ஸ் அடிக்க நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, இன்டென்ஷனலாகவே அது ஃபில்லப் ஆகிடும். என்னன்னா, ஸ்ட்ரைட்டு, மிட் விக்கெட்டு, ஸ்கொயர் லெக், இந்த 3 ஜோனு முடிஞ்சால் ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டு, இங்கே மட்டும் தான் அவனால் அடிக்க முடியும். அவன் லாக் ஆகிட்டான், அவன் கையை டைட்டாக பிடிக்கும் போதே அவன் இதுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகிட்டான். ஸோ நல்லா பிடிச்சி இப்படி அடித்தா இந்த 4 இடத்துல மட்டும்தான் அவங்களால சிக்ஸரே அடிக்க முடியும், பவர் ஹிட்டிங்கே அடிக்க முடியும். பட் நீங்கள் லூஸாக பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும்பொழுது பால் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு வைடாக இருக்கிற வந்தால் கூட உங்களால் அந்த ஃப்ளோவில் அப்படி அந்த இடத்துல ஆட முடியும், இல்லை இந்த மாதிரி ஒரு ஹுக் ஆட முடியும். இந்த மாதிரி 360 டிகிரிக்கு நீங்கள் விளையாடுறதுக்கு எது ஒத்துழைக்கும்னா, பாட்டம் ஹேண்டை லூஸாக பிடிக்கும் போது மட்டும்தான் ஒத்துழைக்கும். அதை தான் ஷேன் வாட்சனும் சொல்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருனா, ஃபிங்கர்ஸை டைட்டாக பிடிக்கிறாரு, உள்ளங்கையை அழுத்தி பிடிக்கல. ஸோ கை லூஸாக தான் பிடிச்சிருக்காரு, பட் பவரை வந்து ஃபிங்கர்ஸில் கொடுத்துருக்காரு. அப்படி கொடுக்கும்போது 6 போகும். அப்படியே உங்களுக்கு 6 போகல அப்படின்னா ஷேன் வாட்சன் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு ஐடியா கொடுக்குறாரு.
நுனியில் பேட்டை பிடிச்சிக்கோங்க. லைக் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி கீழே நிறைய பேர் பிடிப்பாங்க. உங்களுக்கு பெரிய பெரிய ஷாட் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நுனியில் பேட்டை பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஸ்விங் எக்ஸ்டெண்ட் ஆகும், உங்களோட ஃப்ளோ நல்லாயிருக்கும், பெரிய பெரிய ஷாட்டுக்கு போக முடியும். இதை விட இதில் கம்மியாக தான் பவர் ஷாட்ஸ் போகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது தான். பெரும்பாலான வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் ஒருவேளை உங்களுக்கு கை லூஸாக பிடிச்சா உங்களுக்கு பவர் ஹிட்டிங் போகலன்னு நினச்சிங்கன்னா நுனியில் பிடிச்சிக்கோங்க. பட் அதே மாதிரி லூஸாக பிடிச்சிக்கோங்க, அப்போ நல்லா போகும். இதை வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேபி இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். எப்போ நீங்கள் இந்த மாதிரி அடியில் பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேமை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு நினைக்கும்போது, நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஃபிடில் ஆட போகிறீங்க, இல்லை வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி ஆடுற பேட்ஸ்மேன், கேப்பை பார்த்து ஆடுற பேட்ஸ்மேன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அவுட் ஆகக்கூடாதுங்கிறத அவங்க ப்ரிஃபரன்ஸாக வைப்பீங்க. அதனால் டிஃபென்சிவாக அப்ரோச் பண்ணுவீங்க, தடவி விளையாடுவீங்க. அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதான் நான் முன்னாடியே சொன்னதா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இல்லைனா ஷேன் வாட்சன் சொல்கிற மாதிரி, ஏன்னா அவருமே பெரிய பெரிய ஹிட்டர் தான், அவர் சொல்கிற மாதிரி நுனியில் வச்சுக்கிட்டு ப்ராப்பரான கிரிப்பிங்கை பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு நல்லா போகும். ஸோ இதில் எது ட்ரை பண்ணாலும் ஓகே. எண்ட் ஆஃப் தி டே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பேட்டை கொடுத்துட்றாங்க. இந்த பேட்டை வச்சு உங்களால் ரன் அடிக்க முடியுதா இல்லையா, அவ்வளோதான் கேள்வி. அதை நீங்கள் எண்டா வேணால் பண்ணலாம். நீங்கள் இப்படி நிற்கலாம், என்ன ஸ்டான்ஸில் வேணால் நிற்கலாம், பேட்டை எப்படி வேணால் பிடிக்கலாம். இப்படி தான் பிடிக்கணும்னு உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல, எப்படி வேணால் ஆடலாம் கல்லி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். பட் அகாடமியில் இருக்கவங்க இதை பண்ணாதீங்க. ஏன்னா கோச் கிட்ட பயங்கரமாக வாங்கி கட்டுப்பீங்க. ஸோ அதனால் முழுசாக வந்து ஃப்ரீடம் இருக்க பசங்க, அதாவது உங்களை எந்த கோச்சும் திட்ட போகிறது கிடையாது. நீங்கள் கல்லி கிரிக்கெட்டெல்லாம் விளாடுறீங்க, கிரிக்கெட் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக நீங்கள் கொண்டு போகலன்னும் போது இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் உங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படி ஆடுங்க. எல்லா ஃப்ரீடமும் இருக்குது பேட்டிங் விளையாடுறதுக்கு. ஸோ பூந்து பட்டையை கலப்புங்க. அகாடமியில் இருக்க பசங்க வந்து இந்த கேள்வி உங்கள் கோச் கிட்ட வைங்க. அவங்க உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க தரமாட்டாங்க. ஒரு பேட்ஸ்மேன், ஒரு கம்ப்ளீட் பேட்ஸ்மேனாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்களோட பாட்டம் ஹேண்ட் லூஸாக மட்டும்தான் இருக்க முடியும். இல்லைனா கம்ப்ளீட் பேட்ஸ்மேன் ஆகிறது கஷ்டம். விராட் கோலி மாதிரி ஒரு சிலர் வந்து கவர் டிரைவ் விளையாடும்போது மட்டும் ஒரு சில கவர் டிரைவுக்கு அந்த பாட்டம் ஹேண்டை டைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அதனோட ஃப்ளெக்சிபிலிட்டி தெரியும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்பாங்க. விராட் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃபைனாக விளையாடுறதை தவிர்க்கிறாருங்கிறதுனால அவருக்கு அது முடிஞ்சிருது. பட் எல்லாராலையும் அது முடியுமா அப்படின்னா ஷோராக தெரியாது. ஸோ அதனால் கல்லி கிரிக்கெட் பசங்க பூந்து விளாடுங்க. கிரிப்பெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஒர்க் அவுட் ஆனால் எடுத்துக்கோங்க, இல்லைனா அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் தி டே ரன் வருதா இல்லையாங்கிறது மட்டும்தான் முக்கியம். அதை மட்டும் மேக் ஷூர் பண்ணிவிட்டு உங்கள் கேமில் ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கேள்விக்கான ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இதுக்கப்புறம் நீங்கள் போய் விளையாடும் போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு விளாண்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்லா விளாட முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் எப்படி வந்துச்சு இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் எல்லா டீம்மேட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்லிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து ரொம்ப நாளாக அங்கேயே நின்றுட்டுருக்கு. நீங்கள் நினச்சா மட்டும்தான் அது இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ அதனால் மறக்காமல் கிரிக்கெட் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. See you on a great video. Bye bye.